இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஏர்போர்ட்டில் வந்து நுழைகிறோம். ஏர்போர்ட் ஃபைனலி பார்த்தோன்னா துபாய்க்கு வந்துட்டாங்க. துபாய் மடிச்சிட்டேன். சரியான கார் 90s கிட்ஸ் ரொம்ப ஃபேவரட்டான கார் ரிமோட். சின்ன பிள்ளைகளை கேட்டால் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து அதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. Don't wanna sleep in, cause I got something to prove. ஹே ரைடர்ஸ், நான் உங்கள் மோட்டோவில்லஜர்ஸ் விஜய். இப்போ பார்த்தோம்னா இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லாமல் ஒரு சர்ப்ரைஸான ஒரு ட்ரிப்பு ஒன்று கிளம்பிட்டேன். எங்கேன்னு பார்த்தோம்னா நம்ம துபாய் கிளம்பிட்டோம் ட்ரிப். ஸோ இப்போ அங்கேயே கிளம்பிட்டோம். இனிமேல் நம்ம வந்து சீரிஸ் எல்லாமே துபாய் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு அதில் தான் நம்ம வீடியோஸ்லாம் வரும். ஸோ நம்ம பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஃப்ளைட்டை காட்டுறேன். பேக்ரவுண்ட் அங்கே பார்த்தீங்களா, ஃப்ளைட்டு நின்றுக்கிட்டு இருக்கா. அங்கே ஒரு ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டில் நம்ம போகிறோம். இங்கேருந்து நான் கிளம்புறேன் பார்த்தோன்னா மதுரையிலேருந்து கிளம்புறேன். மதுரையிலேருந்து அப்படியே துபாய் நம்ம ஸ்ரீலங்கா போகிறோம். கொலம்போலேருந்து அப்படியே ஸ்ரீலங்காவிலேருந்து நம்ம துபாய்க்கு போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா இந்த சீரிஸ் இனிமேல் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்தோம்னா துபாய் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு இனிமேல் தனி ப்ளேலிஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் அதை மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் துபாய் சீரிஸுங்கிறது. ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி இந்தியாவிலேருந்து வீடியோ கிடையாது, துபாயிலேருந்து தான் வீடியோ. ஸோ நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். மேலே பார்த்தோம்னா போர்டிங் பஸ்லாம் வாங்கியாச்சு. எமிகிரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே இப்போ பார்த்தோன்னா கேட் நம்பருக்குலாம் செக்கிங்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ உள்ளே நான் வந்துட்டேன். இப்போ பார்த்தோம்னா மதுரை ஏர்போர்ட்டில் கேட் நம்பர் 2 தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஃப்ளைட்டுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு. ஃப்ளைட்டுக்கு உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன், இல்லை அப்படின்னா நான் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன்னா அங்கேருந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஓகே, ஃப்ளைட் அங்கே நிற்கிது, உள் பக்கம் நிற்கிது. இப்போ செக்கிங்லாம் முடிச்சுட்டு போய் வந்தாச்சு. எமிகிரேஷன் முடிச்சுட்டு அப்படியே உள்ளே தான் அப்படியே போகிறோம். வாட்டுங்களை போட்டிருக்கா, அது டிஸ்பிளே தெரியுதா, கொலம்போ நாளை காலுக்கு ஃப்ளைட்டுன்னு போட்டிருக்கா. நம்ம போகிற ஃப்ளைட் பார்த்திங்கன்னா அந்த நிற்கிது, அந்த ஃப்ளைட் தான் நம்ம போகிறது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஏர்போர்ட்டில் வந்து நுழைகிறோம். ஏர்போர்ட்டுக்கு வர்றோம். ஸோ மை லக்கி விண்டோ சீட்டே கிடச்சிருச்சு. என்னோடய லக்கி விண்டோ சீட்டே கிடச்சிருச்சு. பார்த்தோன்னா கரெக்டாக ரக்கிக்கு நேராக உட்காந்துருக்கேன். விண்டோ சீட்டு கிடச்சிருச்சு. நல்லாயிருக்கும். அப்படியே வியூஸ் என்ஜாய் பண்ணிட்டு அப்படி வர்றதுக்கு, அப்படியே ஃப்ளைட்டு வியூஸ் என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்ரீலங்கா டு துபாய் வந்து விண்டோ சீட் இருக்கா என்னன்னு தெரியலை, பார்ப்போம். பார்த்தோம்னா நேராக பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீலங்கா போகிறோம். ஸ்ரீலங்கா போய்ட்டு ஸ்ரீலங்காவிலேருந்து இன்னொரு ஃப்ளைட்டுக்கு நம்ம மாறி போனோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அந்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே இந்த விண்டோ சீட் கிடச்சிருக்கிறனால நான் அப்படியே வியூஸ் வெளியில் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப சைலண்டாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்படியே விண்டோ வழியாக அந்த வியூஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஓகே, ஓகே guys, இப்போ பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீலங்கா வந்து இறங்கிட்டோம். ஸ்ரீலங்காவில் பார்த்தோன்னா இப்போ இறங்கி இப்போ
அடுத்து ஃப்ளைட்டுக்காக அடுத்த கேட்டுக்கு போயிட்டுருக்கோம். பேக்ரவுண்டை காட்டுறேன் உங்களுக்கு. எங்கள் இப்போ கேட் நம்பர் 9 தான் நமக்கு வந்து அடுத்த ஃப்ளைட் ரெடியாக இருக்குது துபாய். அது வந்து பார்த்தோன்னா 6:25 தான் ஃப்ளைட்டு. இப்போ பார்த்தீங்களா கேட் 8, 9 ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கா. இப்போ நம்ம கேட் 8 or 9 தான் போகணும். கேட் 9 அந்த லாஸ்ட்டில் இருக்குது, அந்த லாஸ்ட் கார்னர் இருக்குது. அங்கே போய்த்துட்டு நம்ம அடுத்த டிக்கெட்டை வந்து கொடுத்துட்டு செக்இன் பண்ணி ரெடியாக இருக்க வேண்டியதான். கேட் நம்பர் 9 மறுபடியும் நம்ம உள்ளே போய்ட்டு இப்படி போகணுமா? கேட் நம்பர் 9 நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் உள்ளே. அதுக்கப்புறமாக்கும் நம்ம மறுபடியும் அப்புறம் நம்மளுடைய ஃப்ளைட்டு வந்துடும். ஃப்ளைட்டு வந்தப்புறமாக்க நம்மளை உள்ளே வந்து செக் பண்ணிட்டு டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டு நம்மளை உள்ளே விடுவாங்க. அந்த இருக்குது கேட் நம்பர் 9. மொபைலில் வேறு சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது guys. ஸோ நான் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். சார்ஜ் போட்டுட்டு அப்புறம் ஃப்ளைட்டு ஏறும்போது நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஃபைனலி இப்போ பார்த்தோன்னா துபாய்க்கு வந்துட்டாங்க. துபாய் இதில் அந்த ஏர்போர்ட்டில் தான் நிற்கிறோம். ரேம்பில் கீழே நிற்கிறோம். இப்போ ரேம்ப்லேருந்து பஸ் வருது. அந்த பஸ்ஸில் தான் போகிறோம். உங்களுக்கு வீடியோ எடுக்கூடாது. ஹலோ ரைடர்ஸ், நாங்கள் முடிச்ச விஜய். லாஸ்ட் வீடியோ பார்த்தோம்னா நம்ம துபாய் ஏர்போர்ட்டில், அதாவது சிங்கப்பூர் இது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஏற போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வீடியோ காமிச்சிருப்பேன். அதாவது கேட் நம்பர் 9. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தோம்னா நம்ம மொபைல் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகி போச்சு. சார்ஜிங் போட்டு எங்கேயுமே அங்கே இல்லை. ஸோ அதனால் நான் சார்ஜிங் போடாமல் அப்படியே ஏறிட்டேன் ஃப்ளைட்டில். ஃப்ளைட்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸு வேறு லெவலில் guys. உள்ளே போனோன்னே பார்த்தோம்னா நமக்கு மீல்ஸ் வேணும்னு கேட்டாங்க. அப்புறம் மீல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். மீல்ஸ் வந்து நான் சிக்கன் மீல்ஸ் தான் வாங்கிக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. 4 பீஸ் நல்லா பெரிய பீஸ் வச்சுருந்தாங்க சிக்கனை. அப்புறம் பார்த்தோன்னா ரைஸ் கொஞ்சமாக, அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் பாயசம் மாதிரி ஒரு டெசர்ட்டு, நம்ம ஊரில் ஜவ்வரிசி செய்வோம்ல, ஜவ்வரிசி பாயசம், அது மாதிரி ஒரு டெசர்ட் ஒன்று ரெடி பண்ணி அதில் வச்சுருந்தாங்க. அப்புறம் அதை சாப்பிட்டுட்டு அப்புறமாக்க நாங்கள் லேண்ட் ஆகிட்டேன் துபாயில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் நான் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக என் ஃப்ரெண்டு நானும் அப்படியே மெட்ரோ ஸ்டேஷன் வழியாக இறங்கி மெட்ரோ ஸ்டேஷனில் அங்கேயே நம்ம துபாய் ஏர்போர்ட்லேயே மெட்ரோ வரும், அந்த உள்ளுக்குள்ளேயே வரும். அங்கேருந்து மெட்ரோ நம்ம ட்ரெயின் பிடிச்சிட்டு நம்ம இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்துடலாம். பாருங்க இதுதான் துபாய் சிட்டி. பாருங்கள் பில்டிங்ஸ்லாம் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு. எனக்கு சொல்ல போனோம்னா நம்மளுடைய துபாய் சிட்டி பார்க்கல எனக்கு மும்பையில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. நான் வந்து இறங்கின உடனே நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், இது ஏன்னா மும்பையில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு. காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பர் காராக போகுது. பைக்ஸ்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் பைக்ஸாக போகுது. அல்டிமேட்டாக இருக்குது சும்மே சிட்டியை பாருங்கள். இது வந்து கிராசரின்னு சொல்லிட்டு இது பேர் மளிகை கடை. நம்ம ஊரில் மளிகை கடைன்னு சொல்லுவோம்ல, அந்த மளிகை கடை தான் இங்கே கிராசரின்னு சொல்லி வச்சுருக்காங்க. மொபைல் ஷாப்பிங்கெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக மொபைல் கிடைக்குமா. அப்படியே வெளியில் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு தான் இப்போ வந்தேன். அப்போ ரொம்ப தூரம் நான் போக மாட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் தூரம் மட்டும் அப்படியே லைட்டாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். இப்போ ஒரே ரூம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமாக்கு நான் உங்களுக்கு மிச்ச வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன். இது 2-3 டேஸ் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரே வீடியோ வரும். ஸோ நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். நான் எப்பப்போ என்னென்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த ஏரியாவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆனால் ரோடு கிராஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கிராஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு செகண்டுக்கு தானே கூட தட்டிடுவாங்க, அந்தளவுக்கு ரொம்ப மோசம். அது மாதிரி சிக்னல் போட மாதிரி ரோடை கிராஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஓகே, ஆச்சு பார்த்தோன்னா நம்ம சென்ட்ரல் மால்னு சொல்லிட்டு ஒரு மால் இருக்குது. நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே இப்போ அங்கே தான் வந்திருக்கேன். இதுவும் இங்கேயே இருக்குதா, ஒரே இடத்துல எல்லாமே இருக்குது. ஹோம் அப்ளைன்ஸு, மொபைலு, ட்ரெஸ்ஸு எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. பேக்கு, ஷூ, செப்பல். யாருமே நம்மள்ட்ட வந்து என்ன வேணும்னு கேட்க மாட்டாங்க. அது நம்மளாம் கேட்டாதான் இல்லைன்னா நம்மளை வந்து வாண்டடாக இந்த நம்ம ஒரு வாங்க இங்கே வாங்க இல்லையே. மால் செம்ம பெருசாக இருக்குது. எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது. ட்ரெஸ்ஸு, அதான் சொல்கிறது, நம்ம ஒரு மனுஷனுக்கு தேவையான அத்தனை இடத்தும் ஒரே இடத்துல இருக்குது. இதா ஊருக்கு போகும்போதா என்ன ட்ராலி மாதிரியே இருக்குது. 30 கிலோ இருக்குமா? 30 கிலோ இருக்குமா? அவங்களே பேக் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க நம்ம சொன்னோம்னா. எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கா? ஆமாம், ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டில் தான் குளிருமா, பகல்லையுமா? பகல்லையும் குளிரும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம். ஓ, எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் அடிக்குதோ அந்த அளவுக்கு குளிருமா காய்ச்சிங்க டிசம்பர் டேத்தில், நவம்பர் டேத்துலலாம். அப்துல், நீ முதல்ல என்கிட்ட சொன்னி இல்லை, நீ என்கிட்ட இந்த ஷோர்ட் கேஸுக்கு வச்சு இந்த ஷூவெல்லாம் விற்பாங்க, என்ன அது எவ்வளோ சொன்னேன்?
அங்கேயா ம் ம் அது வந்து பிராண்டட் ஷூ எல்லாமே நம்ம ஊர் காசுக்கு. இப்போ நம்ம ஊர் காசுக்கு இப்போ அடிதாஸ் இருக்குன்னா அது 10,000 நம்ம ஒரு காசுக்கு அடிதாஸ் இருக்குன்னா இங்கே வந்து அது 5,000 தான் கிடைக்கும். ஏன்னா அது வந்து இந்த ஷோட் கேஸுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்கல்ல, அது கொஞ்சம் டஸ்ட்டு போட்டு லைட்டாக இதாக இருக்கிறதுனால அது வந்து சேல் அதிகமாக பண்ண மாட்டாங்களாம். ஷோ பீஸ்லாம் அதை எடுத்து இவங்க வந்து பை ஒன் கெட் ஆஃபர் மாதிரி போட்டு அதை வந்து பாதிக்கு பாதி ரேட்டில் வந்து சேல் பண்ணுவாங்களாம். ஆனால் இங்கே ஷூ எல்லாமே ப்ரைஸ் அதிகம். இங்கே ஷூவில் ப்ரைஸ் அதிகம், ஏன்னா இங்கே வச்சுருக்காங்க. குழந்தை பிள்ளைகளுக்கு தேவையான அத்தனை இடமும் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இது ரோல்ஸ் ராய் தானே? ரோல்ஸ் ராய். இது என்ன மாடல்னு தெரில எனக்கு. ஏய் கிரிக்கெட்டு போட ஒரு ஷாட்டு. இப்போ ரப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? ரப்பர் பந்துச்சுன்னு ஒரு படம். ஆ அந்த படத்துலேயும் சொல்லியிருப்பாங்க. இது எப்படி வேணும் எனக்கு படம் ஆசை. எப்படி வீடியோ இந்தா இதான் இங்கே வச்சுரு. மடிச்சிட்டேன். அதுதான் சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்கேயா இங்கேயா தலை நீ இந்த காரை எடுத்து பாரு, குவாலிட்டியாக இருக்கும். டோரெல்லாம் ஓப்பன் ஆகி ஆமாம் சூப்பராக இருக்கும். கார் மாதிரி இல்லை காய்ஸ், இது பாட்டு இது நம்ம ஊர் கார் மாதிரிலாம் இல்லை. நீங்கள் டோர்லாம் ஓப்பன் ஆகுது, லைட்டு டோர்லாம் ஓப்பன் ஆகுது, லைட்லாம் இருக்குமா. ஆனால் என்ன $12 12 ரூபா 12 ரூபான்னா 250 சம்திங் வரும். 250 ரூபா சரியான கார். 90s கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான கார். ரிமோட்டு செம்மையாக இருக்குல்ல? ரிமோட் தானே இது. இந்த புல்டோசரை பாரு. இது பிரதீப் சொல்லிட்டே இருப்பான்ல, புல்டோசர் வாங்கினேன் வாங்கிக்கடா பிரதீப், புல்டோசர் வாங்கினா இந்த இதை வாங்கிக்கணும். எல்லா டாய்ஸ் இருக்குது இந்த மாதிரி, அவ்வளோ டாய்ஸு. ஆனால் இந்த மாதிரி பெரிய மால்குள்ள எல்லா இடத்துலையும் வந்தாலுமே இது மாதிரி நிறைய டாய்ஸ் இருக்கும் வருது. என்ஜாய் பண்ணலாம். இங்கே கீபோர்டு, பசங்க விளையாடுறதுக்கான கீபோர்டு, மியூசிக் கீபோர்டு இருக்குல்ல, இதை வச்சுட்டு வந்துடுறேன். பண்ணு காட்டு. இங்கே பாரு. சின்ன பிள்ளைகளை கேட்டால் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து அதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. அது கேர்ள்ஸுக்குன்னு கிடையாது, நமக்கு தான். கேர்ள்ஸோட பாய்ஸ் தான் அதிகமாக வாங்குவாங்க தெரியுமா? ஏன்னா பசங்களுக்கு தான் பொண்ணுங்களை பிடிக்கும், அதனால வாங்குவாங்க. இது எவ்வளோ இதெல்லாம்? ஆக்சுவலி பார்த்தோன்னா இந்த பிஸ்தா, இந்த பார்த்தீங்கன்னா திராட்சை, இது எல்லாமே ஆஃபரில் போட்டிருக்காங்க இங்கே. இது வால்நட்டு, இதுவும் பிஸ்தா, மசாலா பிஸ்தா. அது இதுக்கிட்ட இது பார்த்தோன்னா கேஷ்யூ நட்டு, அதுக்கிட்ட அங்கிட்டு பாதாம் இருக்குது, ஒரு சாக்லேட்ஸு. இது எல்லாமே ஆஃபராக ₹6, ₹12, ₹18. நம்ம ஒரு காசுக்கு இல்லை, இங்கே உள்ள காசுக்கு. வார் மில்கெல்லாம் இங்கே இந்த மாதிரி தான் வரும். அந்த டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வரும். பாக்கெட்லலாம் மில்கே வராது. இந்த மால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு வந்து இந்த மாலை மட்டும் தனியாக உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன், ஓகேவா? இந்த மாலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா அது தனியாக ஒரு வீடியோ மாதிரி போடுறேன். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க guys. இனிமேல் துபாயில் நிறைய சீரீஸ்லாம் நிறைய வீடியோஸ்லாம் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஓகே? இந்த வீடியோ நான் தொடர்ந்து முடிச்சுக்கிறேன், ஓகேங்களா? அடுத்தடுத்து பார்ட்ஸாக நான் வேறு பாட்டில் நான் ஒரு வீடியோவாக போட்டுகிட்டே இருக்கேன். இவன் பேர் தான் அப்துல். இவன் மூலியமாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். 2 பேரும் சேர்த்து ஊர் சுற்ற போகிறோம் இனிமேல். ஓகே பாய்.